வணக்கம்ப்பா. நம்ம இன்றைக்கி வீட்டில் வாங்குகிற பாலில் 2 ஏடு எடுத்து வச்சு எப்படி வெண்ணெய் எடுக்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நாங்கள் டெய்லி 2.5 லிட்டர் பால் வாங்குகிறோம், காலையும் சாயந்தரமும் சேர்ந்து. அந்த பால் காய்ச்சினது இந்த ஏடெல்லாம் எடுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை இன்னொரு ஒரு 1/2 லிட்டர் பால் எக்ஸ்ட்ரா வாங்கி அதை காய்ச்சி இந்த ஏடு கூட சேர்த்து உர ஊற்றி வைக்கணும். ஊற்றி வச்சுட்டு உறந்ததுக்கப்புறம் மறுநாள் காலையில் ஒரு மணி நேரம் ஃப்ரீசரில் அதை வச்சுட்டு திருப்பி மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐஸ் க்யூப் ஒவ்வொரு ஜாருக்கும் 4 ஐஸ் க்யூப் போட்டு நல்லா பீட் பண்ணி நம்ம கடந்தோன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்காது, ஒரு 10 நிமிஷத்துலேயே வெண்ணெய் திரண்டுரும். பாருங்கள், இப்படி தான் 2.5 லிட்டர் பால் 15 நாள் பால். இது ஏடில் எடுத்து சேர்த்து வச்சு இன்றைக்கி மோர் கடந்துட்டுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸில் வெண்ணெய் திரண்டுருச்சு. இது எடுக்கிறேன்ல, இது மாதிரி ஒரு 4 கை வெண்ணெய் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது நீங்கள் எப்போவுமே ஃப்ரீசரில் தான் வைக்கணும். மற்ற இடத்துல ஸ்டோர் பண்ணால் கெட்டு போயிடும். ஃப்ரீசரில் சேர்த்து வச்சு ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி இது மாதிரி உர ஊற்றி ஒரு நாள் வெண்ணெய் எடுங்க. வீட்டிலே சுத்தமான நெய் நமக்கு கிடைக்கும். இது நெய் காய்ச்சல் இன்னொரு நாள் வீடியோவாக போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.